குறைக்கப்பட்டது எரிபொருள் விலை, வெளியான அதிரடி அறிவிப்பு. யாழ் பல்கலையில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் யாரும் அறியாத அதிர்ச்சி தகவல்கள். சஜித் அணியின் பலவீனம், நாமல் பகிரங்கம். ஹெகல்பத்ர பாத்மியுடன் தொடர்பு, 5 நடிகைகளிடம் பதிவு செய்யப்பட்டது வாக்குமூலம். அனுர் அரசின் இறுதி நாளை கணிக்கும் சஜித் அணி. இலங்கை பெண்களின் பரிதாப நிலை, வெளியான அதிர்ச்சி தகவல். பாதுகாப்பு கூட்டத்தை சிரிப்பில் மூழ்கடித்த அர்ஜுனாவின் ஜூம் பேச்சு. சஜித் தலைமையின் கீழ் ஒன்றிணைக்க ஐக்கிய தேசிய கட்சி தயாரில்லை, அஜித் மானபெரும தெரிவிப்பு. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைக்க பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. நடைமுறைக்கு வரும் வகையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. குறித்த அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போதைய விலை திருத்த அறிவிப்பின்படி 2 பிரதான எரிபொருள் வகைகளின் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் லங்கா பெட்ரோல் 92 ஒக்டேன் லீட்டர் ஒன்றின் விலை ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 318 ரூபாவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் அடையாளமான யாழ் பல்கலைக்கழகத்திலே நேற்று முன்தினமும் நேற்றைய தினமும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் மிகவும் முக்கியமான பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆனால் குறித்த சம்பவம் தொடர்பில் அங்கே இருந்த போலீசாரிடமோ படைத்தளபதிகளிடமோ பரபரப்பு தன்மையற்றிருந்ததாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தோடு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் 2008 அல்லது 2009 ஆண்டு காலப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தில் பாதுகாப்பு படை கெடுபிடிகள் அதிகரிக்கப்படுவது வழமை. இந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் பாதுகாப்பு படையினரின் கெடுபிடிகளை அதிகரிக்க செய்யும் நோக்கில் செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. மேலும் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி பாகங்கள், வயர்கள், T56 ரக துப்பாக்கி போன்றவை அண்மை காலங்களில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியில் இருக்கும் சிலர் தங்களின் நம்பிக்கை மற்றும் சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். அதற்கான சில காரணங்கள் இருப்பதாகவே தோன்றுகின்றது என்று மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணியால் நவம்பர் 21 நடாத்தப்பட உள்ள அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசியவர், உண்மையான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் நேரம் வந்துள்ளது. மக்களின் பிரச்சினைகளை பேசுவதற்கும் மக்களின் பக்கம் நிற்பதற்கும் பதவி பட்டங்கள் தேவையில்லை என நினைக்கின்றேன். தங்களின் கால நேரம் மற்றும் அதிர்ஷ்டம் வரும் வரை காத்திருப்பதை விடுத்து மக்களுக்கு தேவை ஏற்படும் அவர்களுக்காக போராட வேண்டும். மொட்டு கட்சி அதற்காக தயாராகி வருகின்றது. எமது கட்சி மக்களின் கட்சியாகும். மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள், அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதை மறுத்து சர்வதிகார கடைபிடிப்பதாகவே தோன்றுகின்றது. அதற்கு எதிராக நாம் முன்னிற்போம். 2015 ஆண்டும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக 34 உறுப்பினர்களுடன் நாம் செயல்பட்டோம். அன்று எதிர்க்கட்சிகள் அரசுடனே இருந்தன. அதே போலவே இன்றும் நடப்பதாக இருக்கின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எதுவுமே தெரியாத அமைச்சர்கள் குழு ஒன்று தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதனை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றனர். நாட்டில் இருந்து போதைப்பொருள் முற்றாக ஒழித்து நாட்டை கட்டியெழுப்புவது சிறந்த வேலை திட்டமாகும். எனினும் அது பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல. போதைப்பொருள் ஒழிப்பு என்பது அரசு நிர்வாகத்தின் ஒரு பகுதி மாத்திரமே ஆகும். கடந்த அரசுகளும் இதனை செய்திருக்கின்றன. ஆனால் அவை ஊடகங்கள் ஊடாக பாரிய பிரசாரங்களாக முன்னெடுக்கப்படவில்லை. எவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் போலீஸ் மாதிபர் ஊடாக ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முயற்சிக்கின்றனர். அதன் அடிப்படையிலேயே வேலைக்கம பிரதேச சபை தவிசாளரின்
கொலை தொடர்பான விசாரணைகளை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுக்கின்றனர். இவ்வாறு போலீஸ் மாதிபரை கொண்டு ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முடியாது என அரசு எச்சரிக்கின்றோம். போதைப்பொருள் பிரச்சாரங்களை தவிர அபிவிருத்திகள் தொடர்பிலோ முதலீடுகள் தொடர்பிலோ முதலீட்டு வருமானம் தொடர்பிலோ அரசால் இதுவரையில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி முன்னெடுக்கப்படும் அரசியலுக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்டுமாறு அரசுக்கு சவால் விடுக்கின்றோம். இனியும் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது. மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினமாகும் என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜெனீவாவில் இருந்த ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பங்கேற்றுள்ளார். கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை உரையாடலில் ஈடுபடுத்தினர். அதனைத் தொடர்ந்து பேசத் தொடங்கிய அர்ஜுனா, சபாநாயகரே, என் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. அது யாரிடமிருந்தும் இல்லை. இந்த அரசாங்கம், காவல்துறை மற்றும் சபாநாயகரால் எனக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று சத்தமாக கூறியுள்ளார். அவரது பேச்சை கேட்டு முழு சபையும் சிரிப்பில் மூழ்க அதிக நேரம் எடுக்கவில்லை. அந்த நேரத்தில் பேசிய சபாநாயகர், மிஸ்டர் அர்ஜுனா, என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கின்றது? எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்று சிரித்துக் கொண்டே கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த அர்ஜுனா, சபாநாயகரே, நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நான் சபையில் இருக்கும் போது நீங்கள் எப்போதும் என் மைக்கை அணைத்து விடுவீர்கள். நீங்கள் என்னை பேச விடுவதில்லை. அதுதான் உங்களிடமிருந்து எனக்கு வரும் அச்சுறுத்தல். அதனால் தான் நான் அதை சொல்ல ஜெனீவா வந்திருக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு சொன்னதும் அனைவரும் வயிற்றை பிடித்துக் கொண்டு மீண்டும் சிரித்துள்ளனர். இந்த நிலையில் பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் தீவிரமாக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனாவின் பேச்சு அனைவருக்கும் ஓரளவு நிம்மதியை தந்ததாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கேகல்பத்ர பாத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் 5 நடிகைகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நடிகைகள் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது. இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நடிகைகள் வெளிநாடுகளுக்கு சென்று கேகல்பத்ர பாத்மேவுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அதன்படி பாத்மேவுடன் தொடர்பு கொண்டு இந்த நடிகைகள் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல், பணமோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்ற செயல்களில் ஈடுபட்டார்களா என்பதை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சிஐடி தெரிவித்துள்ளது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு நவம்பர் 7ஆம் தேதி விசாரணைகளின் முன்னேற்றத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னைய காலங்களை விட இன்றைய காலத்தில் வாழ்கின்ற பெண்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி காணப்படுவதாக சமூக செயற்பாட்டாளர் மேரி தயாளினி தெரிவித்துள்ளார். அதோடு தற்போதைய பெண்கள் தாம் எதிர்கொள்கின்ற சவால்களை வெளிப்படையாக கூற திறனாளி உள்ளவர்களாகவும் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அது மாத்திரமன்றி பெண்களுக்கு பொழுதுபோக்கிற்கு கூட செலவழிப்பதற்கு நேரமில்லை எனவும் சமூக செயற்பாட்டாளர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.